மாட்டு திஸ் சேனல். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 உயிரினும் ஒம்பப்படும் அப்படிங்கிற அந்த இயல் பகுதியில் உள்ள உரைநடை வேற செய்யுள் இதில் உள்ள சிறுவினாக்கள் தான் பார்க்க போகிறோம். மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்புதலுக்கு செய்திகள் உருவாக்கி தருக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவருடைய பெயர் மயிலை சீனி வெங்கடசாமி. பிறப்பு அவர் மயிலாப்பூர். குடும்பம் அப்படிங்கப்போ தந்தை சித்த மருத்துவர், தமையன் தமிழாசிரியர். சிறப்புகள் அப்படிங்கப்போ தந்தையின் சித்த மருத்துவ பின்புலம், தமையரின் தமிழ் பின்புலம் இவரை ஆய்வாளராக்கியது. 25 ஆண்டுகள் தமிழாசிரியர் பணி. ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னுடைய கடந்த கால வரலாற்றை அறிந்திருந்தால் மட்டுமே எதிர்கால இலக்கை அடைய முடியும் என்ற நம்பிக்கை ஊட்டியவர் மயிலை சீனி வெங்கடசாமி. அதாவது ஒவ்வொரு தேசிய இனமும் சரி தன்னுடைய கடந்த கால வரலாற்று தெரிஞ்சிருந்தாலே போதும் அவங்களுடைய எதிர்கால இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மயிலை சீனி வெங்கடசாமி ஊட்டி இருக்கிறாரு. இன வரலாற்றை எழுதிய ஆளுமைகளில் முக்கியமானவர். அதாவது இனம் சார்ந்த வரலாற்றை எழுதிய ஆளுமையில முக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம். இதழ் ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கியவர். இதழாசிரியராக இருந்த பல இதழ்களை எழுதி ஆசிரியராக வாழ்க்கையை சொல்லிய இவர் பல புத்தகங்களை தமிழருடைய புதையல்களாக விளங்குகின்றன. இவருடைய பல புத்தகங்கள் தமிழர்களுடைய புதையலாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சமயம், மானுடவியல், தொல்பொருள் போன்ற துறையில் மொழி ஆய்வு செய்தவர். அதாவது சமயம், மனிதம் சார்ந்த குணங்கள், தொல்பொருள், பழமையான பொருட்கள் இதோடைய போன்ற துறையில் மொழியோட ஆய்வை செஞ்சவர். தமிழை அதை கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டெழுத்து, கோலெழுத்து, தமிழ் பிராமி போன்றவற்றில் புலமை பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் குறித்து முக்கியமான நூல் வெளியிட்டவர். தமிழ் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிறத பற்றி முழுமையான நூலை வெளியிட்டிருக்காரு. இந்த நூல் முதல் பரிசு பெற்றிருக்கு. தமிழக அரசுடைய முதல் பரிசு பெற்றிருக்கு அப்படிங்கிறதும் இது. இது சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்புதலுக்கு செய்திகளை உருவாக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவரை பற்றிய நினைவுக்கான சிறப்பு இதழை நம்ம எழுதும்போது அதில் என்னென்ன செய்திகளை எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்திகள். இது வெறும் சிறுவினா அப்படிங்கிறனால இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் எழுதும்போது அதிகப்படியாகவே இது வரும். இரண்டாவது கேள்வி, இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா செம்பருத்தி மலை மேட்டி தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காட மானமில்லம் அப்படிங்கிற இளந்தமிழை பாடல்லேருந்து வந்திருக்கு. இந்த தொடர் வெளிப்படுத்தும் காட்சியை சொல்லியிருக்காங்க. செம்பிருதி அப்படின்னா செம்மையான கதிர்களை உடைய அந்த என்ன சொல்கிறது மலைகளில் சூரியன் மறையுது. அப்படி சூரியன் மறையும் போது அந்த வானம் எல்லாமே பூ நிறைஞ்சி சிவப்பு பூவாக இருக்கிற மாதிரி பூவோட காடு மாதிரி இருக்குது. அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். செம்மையான கதிரையுடைய கதிரவன் மேற்கு நோக்கி மறைவது இயற்கை. மேற்கில் தான் சூரியன் மறையும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், அது இயற்கை. அக்காட்சியை அந்த காட்சியை கவிஞர் நாடெல்லாம் இந்த முழு நாடும் உலகுக்கு வெளிச்சத்தை தந்ததுனால ரொம்ப உழைச்சி மலைமேட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா தலையை சாய்க்குது, அதாவது மறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரவன் மலைமேட்டில் மறையும் நேரத்தில் வானமெல்லாம் செக்க சிவந்து காட்சியளிக்கும். ஆமாம், நம்மளுக்கே தெரியும், கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கதிரவன் மலையில் மறையும் பொழுது அந்த நேரத்தில் வானம் எல்லாமே செக்க சிவந்து தெரியும். அந்த காட்சியை கவிஞர் தன்னுடைய கற்பனையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வானம் பூக்கள் நிறைந்து பூக்காடாய் காட்சியளிக்கிறது என்று சிற்பி நயம்பட விளக்குகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூன்றாவது கேள்வி. ஏங்கொழிரி ஞாலத்து இருளகற்றும் இடஞ்சொட்டி பொருள் தருக. இடஞ்சொட்டி பொருள் தருக அப்படின்னா இஆர்சி அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் படிச்சிருப்போம். இது என்ன அப்படின்னா தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிறத இடம் எழுதணும், அதோடைய பொருளை எழுதணும், அதை விளக்கணும். இதுதான் வழிமுறை. இதை இந்த மாதிரி எழுதுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இடஞ்சொட்டி பொருள் தருக அப்படின்னா இடம். இந்த பாடல் எதில் இருக்குது, எதுலேருந்து இந்த பாடல் எடுத்திருக்காங்க, பொருள். இதில் எது தான் மெயின் பொருளாக சொல்லியிருக்காங்க, விளக்கம். அந்த பொருளை நீங்கள் விளக்கணும், ஏன்னா அப்படின்ட்டு. இடம் அப்படிங்கப்போ இப்பாடல் அடிகள் தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடலாக இடம்பெற்றிருக்கு. பொருள் அப்படிங்கப்போ தமிழையும் கதிரவனையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒப்பிடுறாங்க, வேறுபடுத்தி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லுவோம். பொருள் வேற்றுமை அணி அப்படிங்கிறது இங்கே இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விளக்கம் அப்படிங்கப்போ மக்களால் போற்றப்பட்டு வணங்கப்பட்டு உயர்ந்த மலைகளில் இடையே பொதிகையில் பிறந்து சான்றோரால் தொடப்பட்டு மக்களுடைய அறியாமை அப்படிங்கிற ஒரு இருளை போக்குறது தமிழ். அதே மாதிரி கடலால் சூழப்பட்ட இந்த நில உலகத்தோட நிலத்தை
உடைய புற இருளை, அதாவது வெளி இருளை போக்குறது கதிரவன். அப்போ இது ரெண்டும் இருளை தான் அகற்றுது. ஆனால் ஒன்று அறியாமை அப்படிங்கிறத இது பண்ணுது, இன்னொன்று புற இருள், இன்னொன்று அக இருள். அதனால என்ன சொல்லியிருக்காங்க, அக இருளை போக்குவது தமிழ், புற இருளை போக்குவது கதிரவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4வது, இது மிக முக்கியம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். 3 கேள்விகள் இல்லை 2 3 ரொம்ப முக்கியம். 1வது அதுக்கடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். 4வது அப்படிங்கப்போ பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவழ கால வகையினோனே மீண்டும் அந்த பழமை நிலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ் குயிலே கூவிவா அப்படின்ட்டு நன்னூல் பாடலையும் சிற்பி பாலசுப்ரமணியம் பாடலையும் வேற்றுமைப்படுத்தி இது ரெண்டுத்தையும் நம்மளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நன்னூல் அப்படிங்கப்போ பழைய நடைமுறைகளை பயன்பாட்டிலிருந்து நீக்கியும் புதியனவாக்கி விட்ட சில நடைமுறைகளை இணைத்துக் கொள்வதும் குற்றமல்ல. அதாவது பழைய நடைமுறைகளை நம்ம யூஸ் பண்ணுறதுல எடுத்துகிட்டு புதுசாக உள்ளதெல்லாம் இணைச்சிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிற்பி பாலசுப்ரமணியம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மீண்டும் அந்த பழமை செயல்பாடுகளுக்கு புதிய வடிவம் கொடுக்கணும். அந்த பழமையானது எல்லாத்தையும் ஏன் எடுக்கணும், அதை புதுப்பிச்சு நம்ம புது வடிவம் அதுக்கு கொடுப்போம் அப்படின்னு சிற்பி பாலசுப்ரமணியம் சொல்கிறாரு. கால மாறுதலுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வது கட்டாயமாகும். அதன்படி தேவையற்ற சொல் பொருள் வழக்கம் எல்லாம் கால மாறுதலுக்கு ஏற்ப புதிய சொல் பொருள் வழக்கம் தேவை. அதாவது காலம் மாறுற மாதிரி நம்ம மாறிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சொல்லும் சரி, அதுக்கேற்ற அர்த்தம் பொருள் அதுக்கேற்ற வழக்கம் எல்லாமே காலம் மாறுதலுக்கேற்ற சொல் பொருள் வழக்கம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பழமையெல்லாம் ஒதுக்கி விடக்கூடாது, அதை புதுப்பிச்சு சமுதாயத்திற்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே பழமை இருந்தாலும் புதுசை நோக்கி போகணும்னு சொல்கிறாங்க. இங்கே பழமையாக இருந்தாலும் பழமையை புதுமையாக ஆக்குவோம் அப்படின்ட்டு சிற்பி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொல்லியிருக்கிறாரு. வளர்ச்சியை நோக்கி பழமையை விட வேண்டும் என்கிறது நூல். இதுதான் நான் சொன்னது. வளர்ச்சியினால் நம்ம பழமையை விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுடைய பழமையை புதுப்பிச்சு சமுதாயம் வளர்ச்சி அடைஞ்சி தமிழ் குயில் மாதிரி மெய்சிலிருக்குமாறு பாடிவா அப்படின்னு சிற்பி பாலசுப்ரமணியம் சொல்கிறாரு. அடுத்த காணொலியில் உங்களுக்கு நெடுவினாவோட நான் வந்து சந்திக்கிறேன். சிறுவினால இந்த 4 கேள்விகள் மட்டும்தான். இதை நீங்கள் வாசித்தாலே உங்களுக்கு அர்த்தம் புரியுற மாதிரி தான் இருக்கும். இன்னும் விளக்கம் வந்து நானும் உங்களுக்கு முடிஞ்ச அளவு இந்த தமிழ்நாடு இருந்தும் நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். நன்றி. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.